ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் வந்து நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஜிபிபி யூஎஸ்டி ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சார்ட் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, பிஃபோர் டிபி. ஆஃப்டர் டிபி வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். ஜிபிபி யூஎஸ்டி இது வந்து ஆஃப்டர் டிபி, சரிங்களா, டிபி அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் போயிட்டு அதாவது சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன விஷயங்கள் இதில் தேவைப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, சார் இப்போ எஸ்எம்சியில் வந்து நம்ம ஒரு 1:10 20 அந்த மாதிரி கூட நம்ம வைக்கிறோம். பட் வந்து ஸ்டில் நம்ம எஸ்எம்டி யூஸ் பண்ணி வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு 1:2 தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுது. 1:2 1:3ங்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த எஸ்எம்சி எஸ்எம்டி அப்படின்றது வந்து எதுக்காக வந்து நம்ம எஸ்எம்டிக்கு மாறணும் அப்படின்றத வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த ஜோன் வந்து இப்போ நமக்கு இப்படி எம்டியாக இருக்குது இல்லைங்களா. இந்த ஜோன் வந்து ஜஸ்ட் ஒரு ஜோனாக வந்து நமக்கு தெரியுது. இந்த ஜோனில் இப்போ இது வந்து மார்க்கெட் இதில் அடித்து மேலே போகுமா போகாதா அப்படின்றது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான் இல்லைங்களா. இந்த ஜோனில் வந்து இது ஆக்டிவேட் ஆகலாம், இல்லை ஆக்டிவேட் ஆகாமல் இப்படி உடச்சிட்டும் போகலாம், சரிங்களா. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே மார்க்கெட்டுக்கு வந்து ஃப்ரீடம் தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்சிவ் கேண்டில் மார்க்கெட் அடித்து நகர்த்தி கீழே வந்து வந்திருக்கு, சரிங்களா. இப்படி இருக்கிற ஒரு கேண்டில் வந்து நம்ம எஸ்எம்சியை யூஸ் பண்ணி வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் எஸ்எம்டி யூஸ் பண்ணி நமக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வருது அப்படின்றத இந்த வீடியோவில் சின்னதாக வந்து ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் பேர் வந்து நான் எடுத்துக்கிறேன். கோரிலேஷன் பேரில் இப்போ என்ன வந்து இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இது வந்து ஒரு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு சேம் ரேஞ்சை நான் வந்து இப்போ மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஃபார்மேட்டில் இருக்குது, சரிங்களா. இந்த லோவோட அந்த லோ வந்து ஹையராக இருக்குது. அதுவே வந்து நம்ம அதே வந்து கோரிலேஷன் பேரில் வந்து எடுத்தோம்னா இந்த லோவோட இந்த லோ வந்து டவுன்ஃபாலில் இருக்குது, சரிங்களா. இந்த ரெண்டு விஷயந்தான். அப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மாறுதல் வந்து தெரியுது, சரிங்களா. அதுதான் வந்து சிம்பிளான மேட்ரு. ஸோ வந்து இப்போ நான் அதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சா அப்படின்னா எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, சரிங்களா. ஸோ இதுதான் எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன். சிம்பிளான ஒரு மேட்ரு தான். ஆனால் அதோட இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் இப்போ நமக்கு வந்து வந்துருச்சு. இதில் அடித்து நமக்கு ஒரு சோர்ச் கிடைக்கிது. அடுத்த கன்ஃபர்மேஷன் இருக்குது. நமக்கு எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா இதோடய முடிஞ்சிடாது. அது ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த 2 லைன் மட்டும் வச்சு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குறீங்கன்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க, சரிங்களா. அது வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இப்போ எஸ்எம்டியை யூஸ் பண்ணியே நம்ம இது பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தேவைப்படுது, சரிங்களா. நான் ஜஸ்ட்டு வந்து இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது சொல்கிறேன். நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால இது வந்து இது பண்ணுறேன். டேரெக்டாக இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் இன்பேலன்ஸை விட நம்ம வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ வந்து தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் இன்னும் நல்லா இந்த இடத்துல வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து வருது, சரிங்களா. இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு லைனை ட்ரா பண்ணோம்னா இந்த உடச்சி மார்க்கெட் வந்து மேலே போய் ஒரு பாடி க்ளோஸ் பண்ணுது அப்படின்ற பட்சத்துலேயே நம்ம என்ன பண்ணலாங்க, டேரெக்டாக இங்கே என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸ். இது வந்து எஸ்எம்டி, சரிங்களா. எஸ்எம்சியை நான் காட்டுறேன். இது எஸ்எம்டியில் டேரெக்டாக நம்ம ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் போகிறோங்களா. 1 hour டைம் ஃப்ரேம் போயிட்டு ஒரு 1:2 தான் வந்து அதோட மேக்ஸிமம் ரேட்டே, சரிங்களா. அதுக்கு மேலே வந்து நம்ம விளையாட முடியாது எஸ்எம்டியில், சரிங்களா. அதுக்கு மேலே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் எஸ்எம்டி கொடுத்துருவான் மேக்ஸிமம். உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா. அது வந்து உங்களுடைய ஓன் இது தான். இப்போ எஸ்எம்சி என்ட்ரி நமக்கு வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ரெண்டுமே ஆக்டிவேஷன் ஆகணும், சரிங்களா. 2 ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 2 ஆர்டர்ஸுமே நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணலாம். இப்போ வந்து 50% ஆர்டர் பிளாக் அப்படின்றது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. இது எஸ்எம்சி, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு மாறுதல் கிடைக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி நமக்கு வந்து கிடைக்கிது. இந்த இடத்துல நான் என்ட்ரி போடுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து நான் ரீசன்ட் ஸ்விங் லோக்கு கீழே தான் வந்து வைக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு ஏசியன் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, சரிங்களா. நான் டேக்கனில் இருக்குது. ஒரு எஸ்எம்டி கொடுத்துட்டான் அப்படின்றத மட்டும் வச்சு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் செமையாட்டி விழுக்கும். அது வந்து நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஒரு எஸ்எம்டி மட்டும் வச்சு வந்து போகக்கூடாது. கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். அது போக வந்து டார்கெட் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும். நான் இங்கே வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறது ஒரு டபுள் டாப்பு, சரிங்களா. அப்போ வந்து டபுள் டாப்புக்கு மேலே வந்து லிக்விடிட்டி சிட்டிங் எனக்கு வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இங்கேருந்து மேலே வரைக்கும் இது அவைலபிள் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு மேலே நல்லா வந்து ஃபோர்ஸ் எடுத்து
மார்க்கெட் வந்து போக ஆரம்பிக்கும். நான் முன்னாடியே வந்து ஒரு நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்லலாம் ஒரு டிபி வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வந்து ஹிட் ஆகிருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, டிபி 1 அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஸோ அந்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்ல எல்லாம் ஒவ்வொரு டிபி எடுக்கிறது சேஃப். அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு இங்கே எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. சரிங்களா? ஒரு ஆர்டர் பிளாக் நான் வந்து போட்டு காட்டினா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கிளாரிட்டி இருக்கும். இங்கே நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல அவைலபிள் இருக்குது. ஆர்டர் பிளாக்ல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மறுபடியும் ரிவர்சல் வரைக்கும் வந்துருச்சு. மறுபடியும் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு இம்பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறுது. சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து இது ஓகே. அப்படி இந்த இம்பேலன்ஸில் வந்து எடுக்காமல் இதை ஃபெயில் பண்ணிருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, சல்லுன்னு இப்படி வந்து கீழே வந்து இதை உடச்சிரும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறது, ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் நமக்கு இருக்குது, ஒரு ஆர்டர் பிளாக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு டார்கெட் டிபி வந்து எடுத்துக்கலாம். அல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டிபி எடுக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பிரேக் ஈவனாச்சும் பண்ணிடணும். சரிங்களா? பிரேக் ஈவன் பண்ணிட்டு நமக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அந்த ரேஞ்சுக்காவது நம்ம வந்து போய்க்கணும். சரிங்களா? அப்படியும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக விட்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்து அடிச்சுட்டு போயிடும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் சேம் டு சேம் தான். நிறைய என்ட்ரிஸ் வந்து இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கு. சரிங்களா? ஆனால் நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் நீங்கள் வந்து வச்சிங்கனாலே இதுவே வந்து நமக்கு போதுமானது. சரிங்களா? அதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டில் வந்து விட்டுறவங்க வந்து நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக விட்டுறலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விசிபிள் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வேளை கீழே விட்டுருந்தாலும் இதில் எடுக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் தான் வந்து போகுது. இது ரெண்டுத்தையும் வந்து ஒட்டுக்கா போட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஒரு சின்ன டார்கெட் வந்து நீங்கள் வந்து தாராளமாக அச்சீவ் பண்ணலாம். இப்போ இன்னும் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் உடச்சி பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஏகப்பட்ட என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். ஸோ வந்து சிம்பிளாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டேரெக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டேரெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அடுத்தது வந்து ட்ரேடு வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். டேரெக்ஷன் தப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ட்ரேடு நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் சக்சீட் ஆகாது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூங்க. இன்றைக்கி வந்து இதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.